ஊழி நூல் விளக்க உரை நாள் 1 ஏப்ரல் 26, 2020 அன்று முகநூல் நேரலையில் ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள் ஆற்றிய ஊழி நூல் விளக்க உரை நாள் 1. அனைவருக்கும் வணக்கம். ஊழி நூல் விளக்க உரை தொடர் இப்போது தொடங்குகிறது. எந்த நூலையும் நாம் தனியே பாடம் நடத்தி இதுவரை விளக்கியதில்லை. அந்த நூலே தன் விளக்கமாக இருக்க வேண்டும். எவரால் அதை புரிந்து கொள்ள இயலுகிறதோ அது அவருக்கான நூல் என்ற வகையில் இதுவரை இருந்திருக்கிறோம். ஆனால் ஊழி நூலை பொறுத்தவரை அதை விளக்க வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு தொடக்கத்திலிருந்து இருந்து வருகிறது. ஏனெனில் ஊழி நூல் ஒரு மெய்யியல் நூல் மட்டுமன்று, மெய்யியலின் அடித்தளமான இறையியலை, பேரண்ட கொள்கை, உயிரின தோற்றம், மனித குலத்தின் பிறப்பு, சிந்தனை, மனித குலத்தின் அழிவு, மனித குலத்தினால் ஏற்படும் அழிவு, நிகழப்போகும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஊழி நிகழ்வுகள், இந்த ஊழி நிகழ்வுகளிலிருந்து மனிதகுலம் கற்க வேண்டிய பாடங்கள், ஊழிக்கு பிந்தைய நிலையில் மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் ஆகிய வழிகாட்டல்கள் என பரந்துபட்ட ஆழமான உணர்தல் செய்திகளை இந்த நூல் உள்ளடக்கியிருக்கிறது. இந்த நூலில் உள்ள ஒரு துளி கருத்தும் நமது அறிவில் இருந்து உதித்ததல்ல. இந்த நூலை படித்தோருக்கு இதை புரிந்து கொள்ள இயலும். இந்த நூலில் உள்ள கருத்துகள் நம்முடைய அறிவுக்கு அப்பால் உள்ளவை. தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தில் அன்றாடம் ஈசானர் சந்நிதியிலும் ஆடலரசர் சந்நிதியிலும் நாம் அமர்ந்து உணர்ந்தோம். உடன் இருப்பவர்கள், துணையாக இருப்போர் நாம் உணர்ந்தவற்றையெல்லாம் மிகவும் முறையாக குறிப்பெடுத்து தொகுத்து கொண்டார்கள். பின்னர் அவற்றை நாம் எழுத்து வடிவில் பதிவு செய்தோம். ஊழி நூலை பற்றி ஒரு அறிமுகத்தை கூறிவிட்டு பாடத்திற்குள் செல்லலாம் என்று விரும்புகிறோம். ஊழி என்பது அழிவும் ஆக்கமும் இணைந்தே நிகழும் ஒரு போக்கு. இந்த நூல் நேரடியாக அழிவை பற்றியோ அல்லது எவ்வாறு ஆக்கம் நிகழும் என்பதை பற்றியோ எந்த கருத்தையும் முன்வைக்கவில்லை. மாறாக இந்த உலகம் எவ்வாறானது, இது எவ்வாறு இயங்குகிறது, படைப்பு எவ்வாறு நிகழ்கிறது, இந்த உலகின் அல்லது பேரண்டத்தின் மூலம் என்ன, அந்த மூலத்திலிருந்து எவ்வாறு அண்டங்கள் விரிவடைகின்றன, ஐம்பூதங்கள் எவ்வாறு வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன, புவி எனும் கோள் எவ்வாறு வடிவம் பெற்றது, பின்னர் உருவம் பெற்றது, அக்கோளில் உயிரினம் எவ்வாறு தோன்றியது, அசைவன அசையாதன ஆகியவற்றின் பிறப்பு, வளர்ச்சி ஆகியன எவ்வாறு அமைந்தன, மனிதரின் பிறப்பு அல்லது தோற்றம் எவ்வாறு அமைந்தது, மனிதரின் சிறப்புகள் யாவை, பிற உயிரினங்களின் இயல்புகள் யாவை ஆகியவற்றையெல்லாம் படிப்படியாக ஒரு பாடமாக பதிவு செய்திருக்கும் நூல் இது. இந்த நூலின் இறுதி பகுதிதான் ஊழியை பற்றிய, சமகாலத்து ஊழியை பற்றிய செய்திகளை உள்ளடக்கி இருக்கின்றது. இந்த ஊழி எனும் பகுதியில்
இப்போது அனைவரும் சந்தித்து கொண்டிருக்கும் நெருக்கடி நேரடியாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நுண்ணுயிரி பெருக்கத்தால் நோய் பரவும் என்ற செய்தியும், நிறைய மரணங்கள் நிகழும் என்ற செய்தியும் இந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மக்கள் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ள இயலாத வகையில் கூட்டம் கூட்டமாக துண்டிக்கப்படுவர் என்று நேரடியாக இந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நூல் வெளிவந்து ஏறத்தாழ 2 ஆண்டுகள் ஆகின்றன. இது இப்பொழுது சந்திக்கும் சூழலுக்கான கருத்து மட்டும் அல்ல. இனி எதிர்காலத்தில் இவ்வாறு துண்டாடப்படுதல் ஒரு பெரிய போக்கு. இவ்வாறு தான் போக்கு இருக்கும். கூட்டம் கூட்டமாக தனித்திருக்க வேண்டியிருக்கும். இவ்வாறான சூழல்களில் என்ன செய்ய வேண்டும், வாழ்க்கை முறை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்ற கருத்துகள் ஊழி நூலில் இடம்பெற்றிருக்கின்றன. நேரடியாகவே ஊழி என்ற அந்த இறுதி பகுதியை பற்றி மட்டும் விளக்கினால் அது ஏதோ ஒரு ஆர்வடம் கூறுவதைப் போலவும், கணிப்புகளை முன்வைப்பது போலவும், இவற்றையெல்லாம் நாம் முன்கூட்டியே சொல்லிவிட்டோம் என்று ஒரு வகையான பெருமை தேடுவது போலவும் அமையும் என்பதால் நாம் அவற்றை இதுவரை அவ்வளவாக பொதுவெளியில் இந்த செய்திகள் எல்லாம் ஊழி நூலில் இருக்கின்றன என்று நாம் அந்த அளவுக்கு வெளிப்படுத்தியதில்லை. இப்பொழுதும் இந்த கருத்துக்களை நாம் முன்வைக்க விரும்பவில்லை. இவ்வாறான கருத்துகள் இந்நூலில் உள்ளன. இனி உள்ள புவி சூழலின் போக்கு இந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு மனிதர்கள் எவ்வாறு வாழ்க்கை முறையை வடிவமைக்க வேண்டும், எவ்வாறு சிந்தனையை சீர்மை எனும் பண்பிற்குள் அடக்க வேண்டும், அதாவது சிந்தனையை எவ்வாறு சீர் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டல்களை வழங்குவதற்காக இந்த நூலை நாம் விளக்குவதற்கு இப்பொழுது வந்திருக்கிறோம். நேரடியாகவே ஊழிக்காலத்தில் இது நிகழும், இப்படி நிகழும் என்று கூறுவதை காட்டிலும் இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது, அம்மையப்பருடைய படைப்பு எவ்வாறு நிகழ்கிறது என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய சூழல் உள்ளது. இது அம்மையப்பரின் விருப்பம். இல்லையென்றால் எவ்வகையிலும் அறிவியல் பின்புலமோ, கணித பின்புலமோ, அல்லது நிலவியல் பின்புலம் என்று எதுவுமே இல்லாத ஒருவன் வழியாக இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்காது. நாம் முறையாக ஆங்கிலம் பயின்றதில்லை, முறையாக அறிவியல் பயின்றதில்லை, புவியியல், நிலவியல், வானியல் என எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாத ஒரு மனிதன். இந்த நூலில் படைப்பு கொள்கை விளக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, புவியில் உயிரினங்களுடைய தோற்றம், வளர்ச்சி ஆகியவை குறித்த நிறைய விளக்கங்கள் உள்ளன. இந்த நூலை நாம் உணர்ந்தபோது, இந்த கருத்துக்களை எல்லாம் உணர்ந்த பொழுது, எந்த வரிசை முறையில் உணர்ந்தோமோ அதே வரிசை முறையில்தான் இதை பதிவு செய்தோம். அதை அவ்வாறு தான் பதிவு செய்ய இயலும். அந்த வரிசை முறையில் பதிவு செய்து முடித்த பிறகுதான் இது ஆதி மூலத்திலிருந்து மனிதர்களுடைய சிந்தனை வளர்ச்சி வரை உள்ள விளக்கங்களை பொதித்து வைத்திருக்கும் ஒரு நூல் என்பதையே நாம் உணர்ந்தோம். ஊழி நூல் என்ற தலைப்பு, இதில் உள்ள இயல்கள் பிரிக்கப்பட்ட முறை ஆகிய அனைத்தும் நாம் உணர்ந்தவை. நாம் ஏற்கனவே சில உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறோம். ஒருவர் உணர்ந்தார் என்பதை எவ்வாறு ஏற்பது, அவர் உணர்ந்தாரா அல்லது அவருடைய கற்பனையா அல்லது அவருடைய அறிவுத்திறனா என்பதை எவ்வாறு பகுத்து புரிந்து கொள்வது
என்பதை பற்றி நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். உணர்த்தப்பட்ட செய்திகளை மட்டுமே ஒருவர் வெளிப்படுத்துகிறார் என்றால் அந்த செய்திகள் எல்லாம் மெய்ப்பாடு அடையும், அதாவது நிறுவப்படும், நடைமுறைக்கு வரும். அது மட்டுமல்ல, அவருடைய எந்த விதமான முயற்சியும் இன்றி அந்த செய்திகள் வெளிப்படும், வெளி உலகத்தில் நடைமுறைக்கு வரும். அதுவே உணர்தல். மாறாக அறிவினால் முயன்று எதையேனும் பேசினாலோ எழுதினாலோ அதை நிறுவுவதற்கு அவர் முயற்சிக்க வேண்டும். ஒருவேளை அவர் கற்பனையாக எதையாவது பேசி கொண்டிருந்தால் அது எவ்வகையிலுமே மெய்ப்பாடு அடையாது. நம்மை அறிந்தோருக்கு நன்றாக தெரியும், நாம் எவ்வகையான முயற்சிகளையும் எடுத்து நம்முடைய எந்த கருத்தையும் நிறுவுவதற்கு முற்படுவதே இல்லை. நாம் எழுதுவோம், உரைகளில் குறிப்பிடுவோம், தனிப்பட்ட முறையில் உரையாடுவோம், அவ்வளவுதான். அதற்கு மேல் ஒரு அடி கூட எடுத்து வைத்து இந்த கருத்தை நிறுவுகிறேன், இந்த கருத்தை நான் மெய்ப்பித்து காட்டுகிறேன் என்று நாம் இதுவரை வாழ்க்கையின் எந்த நடைமுறையிலும் அல்லது கொள்கை கோட்பாடுகள் மெய்யியலின் எந்த நடைமுறைகளிலும் முயற்சி செய்ததில்லை, இனி செய்யப்போவதும் இல்லை. இது உணர்த்தப்பட்டது என்றால் அதுவே நடைமுறைக்கு வரும், அவ்வளவுதான். உண்மை தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும். உண்மையை யாரும் வெளிப்படுத்த இயலாது. உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நிலை இருந்தால் அது உண்மை அல்ல, அவருடைய கருத்து, அவருடைய சொந்த கருத்து. அவ்வகையில் ஊழி நூல் நாம் உணர்ந்து பதிவு செய்த நூல். மூல நூலும் அவ்வாறே. இப்பொழுது செம்மை வெளியீட்டகத்தில் உள்ள மிக பெரும்பான்மையான நூல்கள், நாம் இயற்றிய மிக பெரும்பான்மையான நூல்கள் நம்முடைய உணர்தலின் விளைவுகள். இந்த ஊழி நூலை பலர் வாங்கியிருக்கிறீர்கள். இதை படித்து புரிந்து கொள்ள இயலவில்லை என்று பலர் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஊழி நூலை விருப்பம் கொண்டோர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய ஆழமான விருப்பம். புரிதல் குறைபாடு உங்களுடைய விருப்பத்தை தடுத்துவிடக்கூடாது. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது என்றால் அதை நிறைவேற்றுவதற்கு நாம் எப்பொழுதும் விருப்பமாக இருக்கிறோம் என்ற வகையில்தான் இதை விளக்க முற்படுகிறோம். ஒரு அடிப்படை என்னவென்றால், சமகால சிக்கல்கள் அனைத்திற்கும் மூல காரணம் மனித அறிவு குறித்த மிகையான புனைவு, மிகையான நம்பிக்கை. மனித வலிமை குறித்த மிகையான நம்பிக்கை, புனைவு. இந்த அறிவு வலிமை இரண்டும் எங்கிருந்து மனிதர்களுக்கு இவ்வளவு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது என்றால், மனிதர்கள் இயற்கையை காட்டிலும் மேலானவர்கள் என்ற ஒரு கருத்து. இந்த கருத்தின் அடிப்படை பகுத்தறிவாதத்திலிருந்து எழுந்தது. மனிதர்களுக்கு பகுத்தறிவு உண்டு, பிற உயிரினங்களுக்கு இல்லை என்ற கருத்திலிருந்து எழுந்த நம்பிக்கை அது. இந்த பகுத்தறிவிலிருந்து உலகை பார்க்க தொடங்கினார்கள் மேலைத்தேய அறிவாளர்கள். இவர்கள் இந்த உலகை புரிந்து கொள்ள முற்பட்டு ஒவ்வொரு இயற்கை நிகழ்வுகளையும் புரிந்து கொண்டு அவற்றையெல்லாம் ஆவணப்படுத்தி அந்த எல்லா புரிதல்களுமே தொழில்நுட்பங்களாக மாற்றினார்கள். இயற்கையின் ஒரு நிகழ்வை இவர்கள் பார்க்கிறார்கள் என்றால் அதை அப்படியே ஒரு தொழில்நுட்பமாக கட்டமைத்து அதை வணிகமாக்கி விடுவார்கள். இப்படி இவர்கள் தொடாத இயற்கையின் அங்கம் என்று ஏதும் இல்லை. ஆழ்கடலை புரிந்து கொண்டால் அங்கிருந்து எண்ணெய் எடுப்பார்கள். நிலத்தை புரிந்து கொண்டால் சுரங்கம் தோண்டுவார்கள். தாவரங்களை புரிந்து கொண்டால் பெரிய காகித ஆலைகளையும் மரங்களை கூழாக்கும் ஆலைகளையும் தொடங்குவார்கள். மண்ணை புரிந்து கொண்டால் பெரிய கட்டுமானங்களை எழுப்புவார்கள்.
தாவரங்களில் உள்ள மருத்துவ இயல்புகளை புரிந்து கொண்டால் மருந்து தொழிலை தொடங்குவார்கள். மனித உடலை புரிந்து கொண்டால் மனித உடலை ஒரு விற்பனை சரக்காக மாற்றி ஒவ்வொரு உறுப்பிற்கும் விலை வைத்து விற்பனை செய்வார்கள். இவர்கள் இயற்கையின் அங்கங்களை புரிந்து கொண்டு அவற்றிலிருந்து தொழில்நுட்பங்களை உருவாக்கி மேலும் மேலும் கொள்ளையடித்தார்கள், மேலும் மேலும் சுரண்டினார்கள், மேலும் மேலும் தம்முடைய வலிமையை, தம்முடைய பகுத்தறிவு திறனை தாமே பாராட்டி கொண்டு இறுதியில் இந்த உலகில் கடவுள் என்று ஏதுமில்லை, இயற்கை மனிதர்களுக்கு கீழானது, இங்கு படைத்தவர் என்று யாரும் இல்லை என்ற இருமாந்த நிலையை எட்டிவிட்டார்கள். இயற்கை வள சுரண்டல் செய்யும் அனைவருக்கும் அடித்தளம் பகுத்தறிவுவாதம், இன்னொரு வகையில் வரட்டு நாத்திகம். நாத்திகராக இருப்பது குறையல்ல, ஆனால் அது இயற்கையின் போக்கு எது என்பதை புரிந்து கொள்வதற்கு தடையாக இருந்தால் அது மிகப்பெரிய குறை. கெடுவாய்ப்பாக சமகாலத்தில் உள்ள மிக பெரும்பான்மையான நாத்திகர்களுக்கு இயற்கையின் போக்கை பற்றி அடிப்படை புரிதல் இல்லை. ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம். நாத்திகம், பகுத்தறிவுவாதம் ஆகியவை இயற்கையின் போக்குகளை பற்றிய தவறான மதிப்பீடுகளை உருவாக்கி மனிதர்களை மிகவும் மோசமான பாதையை நோக்கி வழிநடத்திவிட்டன. மறுபுறம் எல்லாமே படைக்கப்பட்டவை, இறைவன் அங்கே இருக்கிறான், இறைவன் இங்கே இருக்கிறான், அவன் இந்த வடிவத்தில் இருக்கிறான், இப்படியான உருவத்தில் இருக்கிறான் என்ற சடங்குகள், சமய சடங்குகள், ஆன்மீக போலிகள் உருவெடுத்து விட்டன. இந்த இரண்டிற்கும் அடிப்படையில் வேறுபாடே இல்லை. மனிதர்களை எவ்வாறு சுரண்டுவது என்பதில் வரட்டு பகுத்தறிவாதத்திற்கும் ஆன்மீக சமய சடங்கு நம்பிக்கை ஆகியவற்றுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இதை நாம் இறை நலம் என்ற உரையில் விளக்கமாகவே பதிவு செய்திருக்கிறோம். இதுவே நம்முடைய கருத்து. இறை எந்த சமயத்தையும் விரும்பவில்லை. சமயம் இருந்தாலும் சமயம் இல்லை என்றாலும் இறை உண்டு. அதுவே ஆதி, அதுவே மூலம், அதன் வெளிப்பாடுகளே யாவும் எனும்போது ஒரு சமய சடங்கின் வழியாக இறையை அடைந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை, சில பயிற்சிகளின் வழியாக அடைந்துவிட முடியும் என்ற நம்பிக்கையெல்லாம் சிலருடைய தன்னல வெறிக்கு பயன்பட்டு பெருங்கூட்டத்தின் தன்னல வெறியாகவே அது இன்று மாறி உள்ளது. இந்நிலையில் நாம் உணர்ந்த உண்மையை வெளிப்படுத்த வந்திருக்கிறோம். இது படைக்கப்பட்ட பேரண்டம். படைப்பு இடையறாது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. படைப்பு இடைநில்லாதது, அது ஒரு தொடர் இயக்கம் என்ற கருத்தை முன்வைக்க வேண்டியிருக்கிறது. இவ்வுலகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது, இப்புவி எவ்வாறு வடிவம் பெற்றது, இங்குள்ள உயிரினங்கள் எல்லாம் எவ்வாறு ஒரு கட்டமைப்பாக சில ஒழுங்குகளுக்கு உட்பட்டு படைக்கப்பட்டன என்ற செய்திகளெல்லாம் உணர்ந்து பதிவு செய்து விருப்பம் கொண்டோரிடம் வெளிப்படுத்திவிட்டால் ஊழி காலத்திலிருந்து மீண்டெழும் சமூகம் இதை ஒரு அடிப்படை கோட்பாடாக அமைத்து கொள்ளும் என்பது நம்முடைய கருத்தல்ல. இதுவே நமக்கு உணர்த்தியவரின் கருத்து. இது படைப்பு என்று நாம் சொல்லும்போது ஒரு நாளில் ஒரு கோள் படைக்கப்பட்டது, இன்னொரு நாளில் வானம் படைக்கப்பட்டது என்பது போன்ற செய்திகளெல்லாம் தமிழர் மரபு என்றைக்கும் முன்வைத்ததே இல்லை. இந்த நூலும் அவ்வாறு எதையும் சொல்லவில்லை. இந்த நூல் படைப்பு கொள்கைகளை விளக்குகிறது, அடிப்படை கோட்பாடுகளை எல்லாம் முன்வைக்கிறது. இறையியல் வழியாக நாம் உணர்ந்த மெய்யியல் இது. இந்த மெய்யியலிலிருந்து
எண்ணற்ற கோட்பாடுகளை வடித்தெடுக்க இயலும். நாம் வாழும் காலத்தில் அமையப்பெற அருள் இருந்தால் செய்வோம், இல்லை என்றால் பின்னர் வருவோர் செய்வர். ஏராளமான கோட்பாடுகளுக்கான அடித்தளமாக இந்த நூல் அமைந்திருக்கும் என்பது இந்த நூலின் எதிர்கால போக்கு, அதற்கான சாரம் இந்த நூலில் உள்ளது. ஆகவே இந்த ஊழி நூல் குறித்த பாடத்தை கேட்க விரும்புவோர், தெளிவு பெற விரும்புவோர், நேரடியான அழிவு செய்திகள், கணிப்புகள், தப்பிக்கும் வழிமுறைகள் எவ்வாறு இருக்கும் என்று ஒரு கதை கேட்பது போல் அல்லது ஒரு செய்தியை பார்க்க விரும்புவது போல் இருந்தால் அவர்களுக்கு இது பொருந்தாது. இது ஒரு மெய்யியல் நூல். இந்த மெய்யியல் எந்த வரிசையில் விளக்கப்பட வேண்டுமோ அந்த வரிசையில் தான் விளக்கப்படும். இதுவே ஊழி நூல் குறித்த நம்முடைய அறிமுகம். இப்பொழுது நாம் ஊழி நூலுடைய முதல் பகுதி, இந்த முதல் இயலுடைய தலைப்பு ஓர்மை. ஊழி நூலில் மொத்தம் 5 இயல்கள் உள்ளன. 1 ஓர்மை, 2 சீர்மை, 3 புணர்ச்சி, 4 ஒடுக்கம், 5 ஊழி. இந்த நூல் ஓர்மை என்ற முதல் இயலில் தொடங்குகிறது. யாவும் ஓர்மையின் வெளிப்பாடுகள். ஓர்மை எனப்படுவது யாவற்றையும் உள்ளடக்கி ஒரு கட்டமைப்பாக நிலவும் நிலை. இப்பேரண்டம் முழுமையும் ஓர்மை எனும் கட்டமைப்பு. ஓர்மைக்குள் எண்ணற்ற அண்டங்கள் உள்ளன என்பது நூலின் தொடக்கம். ஓர்மை என்ற சொல் எதை குறிக்கிறது என்பது இந்த விளக்கத்திற்கான அடிப்படை. யாவும் ஓர்மையின் வெளிப்பாடுகள் என்றால் ஓர்மை என்ற ஒன்று உள்ளது. அந்த ஓர்மையின் வெளிப்பாடுகள் தான் யாவும். எண்ணற்ற அண்டங்கள், அந்த அண்டங்களில் உள்ள மீன்கள், கோள்கள், பிற பொருட்கள், உயிரின கூட்டம் ஆகிய யாவுமே ஓர்மையின் வெளிப்பாடுகள் என்பது கருத்து. ஓர்மை மறைவாக உள்ளது. எவையெல்லாம் புலனாகின்றனவோ அவையெல்லாம் வெளிப்படுகின்றன. ஓர்மை என்று எது உள்ளதோ அது புலனுக்கு எட்டா நிலையில் உள்ளது, புலன்களுக்கு எட்டாது அது. ஆனால் அதுதான் உலகின் பிற பொருட்களாக, அனைத்து பொருட்களாகவும் உயிரின கூட்டமாகவும் வெளிப்படுகிறது. ஓர்மை எனப்படுவது யாவற்றையும் உள்ளடக்கி ஒரு கட்டமைப்பாக நிலவும் நிலை. இது ஒரு கட்டமைப்பு. கட்டமைப்பு எனும்போது அதை யாரும் சிதைக்க இயலாது, அதை யாரும் திருத்த இயலாது, அதை மாற்றவும் இயலாது. அது ஒரு கட்டமைப்பு, கட்டி வைக்கப்பட்டிருக்கும் ஒரு அமைப்பு. அது ஓர்மை எனப்படுவது ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு மறைவாக உள்ளது. புலனறிவு வெளிப்பாடுகளை பார்க்கிறது, புரிந்து கொள்கிறது. ஓர்மைக்குள் எண்ணற்ற அண்டங்கள் உள்ளன. அண்டங்களின் எண்ணிக்கையே எண்ணற்றவை. எண்ணற்றவை என்றால் எண்ணிக்கையில் வரையறுத்து சொல்ல இயலாத அளவிற்கான அண்டங்கள் உள்ளன ஓர்மைக்குள். ஒன்று எனும் எண் இப்பொருளையே குறிக்கிறது. ஓர்மைக்கான விளக்கம் இது. நாம் 1, 2, 3 என்று எண்களை வரிசைப்படுத்துகிறோம். இந்த 1 எனும் எண் எப்பொருளை குறிக்கிறது என்றால் ஓர்மையின் எண்தான் 1. இதுதான் இந்த பாடத்துடைய சாரமான செய்தி. இதை நீங்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். 1 என்பது ஒற்றைத்தன்மை அல்ல. ஒன்று வேறு, ஒற்றை வேறு. 1 என்பது ஒன்றி இருத்தல் என்று பொருள் தரும் சொல். எது ஒன்றி இருக்கிறது? ஏராளமானவை ஒன்றி இருந்தால் அது ஒன்று. ஒற்றை என்பது எண்ணிக்கையில் ஒன்று. ஒற்றையோடு ஒற்றையாக இருக்கிறது என்றால் தனியாக இருக்கிறது, வேறு எதுவும் இல்லாமல் இருக்கிறது.
அது மட்டும் இருக்கிறது என்பது ஒற்றை. ஒன்று அவ்வாறானதல்ல. ஒன்றுதல், ஒன்று இருத்தல் எனும் நிலையை தாங்கியதுதான் ஒன்று. எண்ணற்றவை ஒன்று இருத்தல் ஒன்று ஆகும். தமிழில் எண்ணின் தொடக்கம், எண் வளர்ச்சியின் தொடக்கம் ஒன்று. இதை ஒற்றை என்று புரிந்து கொள்ள இயலாது. இது நம்முடைய மரபு எண்ணியல் அடிப்படை. நாம் எண்ணியலை பற்றி தனியே எழுத வேண்டியிருக்கிறது. ஆனாலும் இந்த ஓர்மைக்கு தேவை என்பதால் இதை விளக்குகிறோம். ஒன்று எனும் எண் ஒரு தொடக்கம். எண்ணிலடங்காத எண்களுக்கான தொடக்கம் ஒன்று. இந்த ஒன்று ஏராளமானவற்றை, எண்ணற்றவற்றை தனக்குள் உள்ளடக்கி இருக்கிறது. அவ்வளவையும் உள்ளடக்கி இருந்தால் அது ஒன்று. அந்த ஒன்று தான் 2, 3, 4 என்று வெளிப்படுகிறது. ஒன்றுக்குள் யாவும் அடக்கம். அந்த ஒன்று தன்னை வெளிப்படுத்த எண்கள் பெருகும் என்பது இந்த கருத்து. இதுதான் நம்முடைய மெய்யியல் கருத்து. ஒன்று என்பது குறைந்த மதிப்பு கொண்டது என்பது இப்பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும் பாடம். அது எண்ணியல் அல்ல, அது கணிதம். கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் ஆகியவற்றுக்கு அந்த கருத்து போதுமானது. குறைந்த எண்ணிக்கையில் இருப்பது ஒன்று என்று கூறிக்கொள்ளலாம். ஆனால் எண்ணியல் வேறு, கணிதம் வேறு. கணக்கிடுவதற்கு கணிதம், எண்ணியல் என்பது கணக்கின் அடிப்படை. அந்த எண்ணியல் தான் பேரண்ட மறைபொருட்களை புரிந்து கொள்வதற்கு அடிப்படையே. தமிழ் சொல் ஒன்று என வழங்கப்படுமாயின் ஏராளமானவற்றை ஒன்றச் செய்து ஒன்று இருக்கிறது என்று பொருள். ஒன்றுக்குள் எண்ணில் அடங்காதவை உள்ளன. இதுவே ஓர்மை ஆகிறது. இதுதான் ஓர்மை. ஓர்மை என்பது எண்ணற்றவற்றை தனக்குள் அடக்கி வைத்திருக்கும் ஒரு நிலை. அது எண்ணிக்கை அல்ல, அது ஒரு நிலை. ஒன்றுக்கும் முந்தைய எண்ணாகிய சுழி வேறொரு கருத்தை வைத்திருக்கிறது. இப்பொழுது ஒன்றை பற்றி, ஒன்று இருத்தலை பற்றி விளக்கினோம். அதற்கு முந்தைய நிலை ஒன்று உண்டு. அது சுழி. அது உணர்வு எனும் நிலையின் எண். உணர்வுக்கான எண் சுழி. ஓர்மைக்கான எண் ஒன்று. 2 வேறொரு கருத்துக்கான எண். மிக எளிதாக உங்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக கூற வேண்டுமென்றால், அது சிவசக்தி 2 என்பது. கரு உரு இரண்டும் 2. ஈர் பிளத்தல், ஈர்த்து செல்லுதல். ஈர் என்பது ஒன்றை 2ஆக பிளந்தால் ஈர். அதிலிருந்து தான் 2 ஆகிய சொற்கள் எல்லாம் வெளிப்பட்டிருக்கின்றன. அது கரு உரு அல்லது சிவசக்தி 2. ஒன்று என்பது சிவம் சக்தி என்று பிரிக்க இயலாத நிலையில் ஒன்று இருத்தல் ஒன்று. இந்த சுழி எனும் எண் உணர்வு நிலைக்கான எண். ஒன்றுக்கும் முந்தைய நிலை அது. இந்த சுழி அல்லது உணர்வு நிலை குறித்து மூலநூலில் மிக விளக்கமாக, உணர்வு என்றால் என்ன என்பதை பற்றி மூலநூல் மிக விளக்கமாக பதிவு செய்திருக்கிறது. வாய்ப்புள்ளோர் அதை படிக்கலாம். எண்ணில் அடங்காதவற்றை உள்ளடக்குவது ஒன்று. எண்ணில் அடங்காதவை என்னும் இயல்பு கூட இல்லாத நிலையில் யாவும் ஒடுங்கி கிடக்கும் நிலைதான் உணர்வு. இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ளுங்கள். எண்ணில் அடங்காதவை ஒரு கட்டமைப்பாக இருந்தால் அது ஒன்று, அது ஓர்மை. எண்ணில் அடங்காதவை என்று கூட சொல்ல முடியாது. எண்ணில் அடங்காதவை என்றால் என்ன? இது வேறு, அது வேறு, வேறு வேறு நிலைகள் உள்ளன. ஆனால் அவையெல்லாம் ஒரு கட்டமைப்புக்குள் இருக்கின்றன. வேறு வேறு ஆனால் ஒரு கட்டமைப்புக்குள் இருக்கின்றன என்றால் அது ஓர்மை, அது ஒன்று. ஆனால் வேறு வேறே அல்ல, அவ்வாறு பிரிக்கவே இயலாது, எல்லாமே ஒன்று
எல்லாமே ஒத்தவை, இது வேறு அது வேறு என்ற நிலையே இல்லை என்று இருந்தால் அதுவே உணர்வு. உணர்வே யாவற்றுக்கும் ஆதி மூலம். சிவத்தின் பண்பாகிய யாவற்றையும் உள்ளடக்குதல் என்பது இதுதான். ஓர்மை ஒரு தொடக்கம், ஆனால் ஓர்மைக்கு முந்தைய நிலை உண்டு, அதுவே உணர்வு. சுழி எனும் எண் எல்லா எண்களையும் உள்ளடக்கியுள்ளது. சுழியில் இருந்துதான் எண்கள் பிறக்கின்றன. சுழி மதிப்பற்றது என்று கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. ஆனால் சுழி எல்லா எண்களையுமே உள்ளடக்கி வைத்திருக்கிறது என்பது கருத்து. சுழி தனித்தன்மைகள் இல்லாத எண்கள் அடங்கிய நிலை. எண்களுக்கு தனித்தன்மை இல்லை எனும் நிலையில் சுழிக்குள் அடங்கி கிடக்கின்றன. அது உணர்வு. எண்களுக்கு தனித்தன்மை பிறந்து அவை வெளிப்படுவதற்கு முந்தைய நிலை ஒன்று. எண்களுக்கு தனித்தன்மை கிடைத்துவிட்டது. எண்ணிலடங்காத தனித்தன்மைகள் இருக்கின்றன. ஆனால் அவையாவும் தனித்தனியாக வெளிப்படவில்லை. ஒரு கட்டமைப்பிற்குள் இருந்தால் அது ஒன்று. சுழியில் இருந்துதான் எண்கள் பிறக்கின்றன. அதுபோல உணர்வில் இருந்துதான் பேரண்டங்கள் பிறக்கின்றன. பேரண்டங்கள் எல்லாம் எவ்வாறு பிறக்கின்றன என்றால் உணர்வில் இருந்து. அந்த உணர்வு சிவம், சக்தி, கரு, உரு என்றெல்லாம் பிரிக்க இயலாத வகையில் யாவற்றையும் உள்ளடக்கி தமக்குள் வைத்திருப்பது. அதுவே உண்மையான ஆதிநிலை. இந்த உணர்வு நிலை எங்கிருக்கிறது? அது தனியே ஏதேனும் ஒரு வெளியில் இருக்கிறதா, அல்லது வேறு ஏதேனும் ஒரு இடத்தில் இருக்கிறதா என்ற கேள்வி இங்கு தேவை. உணர்வு எங்கிருக்கிறது என்ற கேள்வியை விடுத்து உணர்வில்தான் நாம் யாவரும் இருக்கிறோம் என்ற தெளிவு உங்களுக்கு பிறக்க வேண்டும். உணர்வு மறைவாக உள்ளது. உணர்வு காற்று, ஆகாயம், நீர், நிலம் என்றெல்லாம் எந்த பிரிவினையும் இல்லாமல், எந்த தனித்தன்மையும் இல்லாமல் இருக்கிறது. அதை ஆகாயம் என்று அழைக்கலாமா? அழைக்க இயலாது. ஆகாயமே உணர்விலிருந்து தான் பிறக்கிறது. ஆகாயம் கண்ணுக்கு புலனாகாது. பொருட்கள் இருந்தால்தான் ஆகாயத்தை காண இயலும். பொருட்கள் இல்லை என்றால் ஆகாயத்தை காண இயலாது. ஆகாயத்திற்கென்று ஒரு குறிப்பிட்ட வண்ணம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நிலைநிறுத்தப்பட்ட வடிவம் இல்லை ஆகாயத்திற்கென்று. அதை பற்றியெல்லாம் இந்த பாடத்தின் பிற்பகுதியில் வரும். அவ்வாறான ஆகாயம் புலனிறைவுக்கு எட்டாத நிலையில் உள்ளது. அந்த ஆகாயத்திற்கும் மூலமாக இருப்பது உணர்வு. ஆகவே உணர்வில்தான் ஆகாயம் இருக்கிறது. எல்லா பேரண்டங்களும் உணர்வின் உள்ளேதான் இருக்கின்றன என்பது கருத்து. உணர்வு உங்களுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் உள்ளே இருக்கிறது. நீங்களும் உணர்வின் வெளிப்பாடே, நாமும் உணர்வின் வெளிப்பாடே. உணர்வின் வெளிப்பாடுகள் தான் யாவும். அது சுழி. அது ஒரு நிலை. அது மூல நிலை. அதற்கு அடுத்த நிலைதான் ஓர்மை எனும் யாவற்றையும் தனித்தன்மைகளோடு உள்ளடக்கி வைத்திருக்கும் நிலை. சக்தியின் செயல்பாடுகள் சுழியின் அசையாத்தன்மையை அசைத்து வெளிப்பாடுகளை உருவாக்குகின்றன. சிவம் அசையாதது, நிலைத்தன்மை கொண்டது. அது எக்காலத்திலும் அசையாது. அது எதற்கும் எச்சூழலிலும் தன்னுடைய நிலைத்தன்மையை விட்டு தராது. சக்திதான் சிவத்தை அசைத்து அசைத்து வெளிப்பாடுகளை உருவாக்குகிறது. ஆகவேதான் சிவத்தை ஆண்மை என்றும் சக்தியை பெண்மை என்றும் அழைக்கும் வழக்கம் உருவானது நம்முடைய மரபில். சக்தியின் செயல்பாடுகள் சுழியின் அசையாத்தன்மையை அசைத்து வெளிப்பாடுகளை உருவாக்குகின்றன. இந்த உணர்வு
அப்படியே அந்த நிலையிலேயே இருந்துவிட்டால் ஆகாயமும் இல்லை, காற்றும் இல்லை, நீரும் இல்லை, நிலமும் இல்லை, உலகம் இல்லை, பொருள் இல்லை, எதுவும் இல்லை. உணர்வு அப்படியே இருக்கிறது என்றால் அது உணர்வாகவே இருக்கும். அதை பற்றி புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை, அதை பேசுவதற்கு யாரும் இல்லை. ஆனால் உணர்வு வெளிப்படுகிறது, அடுத்த நிலையை நோக்கி பயணிக்கிறது, அது ஓர்மையாகிறது. அதன் பிறகு ஏராளமான உருவங்கள், வடிவங்கள் கிடைக்கின்றன. இது எவ்வாறு நிகழ்கிறது என்றால், உணர்வில் உள்ள சக்தி அல்லது உணர்வில் உள்ள சக்தி அசைந்து அசைந்து உணர்வின் அசையாத்தன்மையை மாற்றியமைத்து வெளிப்பாடுகளை உருவாக்குகிறது, வெளிப்பாடுகளை ஏற்படுத்துகிறது. சிவம் அசையாதிருக்கிறது, சக்தி அதனை அசைத்து அசைத்து அடுத்த நிலையை நோக்கி நகர்த்துகிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சிவமும் சக்தியும் பிரிந்திருக்கும் நிலை என்று ஏதும் இல்லை. மூலமாகிய உணர்விலும் சிவமும் சக்தியும் ஒன்றித்தான், கலந்துதான், இயைந்துதான் இருக்கின்றன. இரண்டும் அப்படியே இருந்தால் அது உணர்வு. இந்த இரண்டில் சிவத்தை சக்தி அசைக்க தொடங்கினால் அது ஓர்மை. ஓர்மைக்கு பிறகு 2, 3 என்று எண்ணியல் வளர்ச்சியடையும், உருவங்கள், வடிவங்கள், உயிரின கூட்டம் வளர்ச்சியடையும். இந்த ஓர்மை நிலை சிவத்தை சக்தி அசைத்து தனித்தன்மைகளெல்லாம் கொடுத்து எண்ணற்றவையாக யாவும் ஒன்று, யாவும் கலந்த நிலை என்ற உணர்வு நிலையை மாற்றியமைத்து தனித்தன்மைகள் உண்டு, இது வேறு அது வேறு, ஆனால் யாவுமே எல்லாமே ஒரு கட்டமைப்புக்குள் இருக்கின்றன என்ற நிலையை சக்தி எனும் அன்னை வழங்குகிறாள். ஓர்மைக்குள் இருக்கும் தனிப்பொருட்கள் தான் அண்டங்கள். ஓர்மைக்குள் தனித்தனியான பொருட்கள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டோம், எண்ணிலடங்கா பொருட்கள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டோம். அவ்வாறான தனி பொருட்கள் என்பவை அண்டங்கள். ஒரு அண்டம் என்பது ஒரு பொருள், அந்த பொருளுக்குள் எண்ணற்ற கோள்கள், மீன்கள், அவையெல்லாம் கோடிக்கணக்கில் விரியும். ஆனாலும் ஓர்மைக்குள் இருக்கும் தனிப்பொருட்கள் அண்டங்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு அண்டமும் ஓர்மையை பொறுத்தவரை ஒரு பொருள். ஆகாயம் ஓர்மையின் உடல். நாம் இன்றைக்கு எதை ஆகாயம் என்று அழைக்கிறோமோ அது ஓர்மையின் உடல். ஆகாயம் ஒரு உடல் என்பது மிக மிக அடிப்படையான கருத்து. மரம் ஒரு உருவம், மரம் ஒரு உருவில் இருக்கிறது, அதை உடல் என்று நினைத்து கொள்ளுங்கள். மனிதர்களுக்கு உடல் உண்டு, அதாவது இவ்வாறு மனிதர் பிற உயிரினங்களுக்கெல்லாம் உடல் இருப்பது போல ஓர்மைக்கு உடல் உண்டு என்பது கருத்து. உணர்வுக்கு அவ்வாறு ஏதுமில்லை, ஆனால் ஓர்மைக்கு உடல் உண்டு. அந்த உடல் எது? ஆகாயம்தான் அதனுடைய உடல். நாம் ஐம்பூத கொள்கை விளக்கும் போது பல முறை குறிப்பிட்டிருக்கிறோம். முதல் பூதம் ஆகாயம் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். ஓர்மை ஆகாயம் எனும் முதல் பூதத்தை தன்னுடைய உடலாக வைத்திருக்கிறது. ஆகாயம் என்பதே உடல்தான். எது வெட்ட வெளியாக உள்ளதோ அதுவே பொருட்கள் அனைத்தையும் இணைத்து வைக்கிறது. நாம் உடல் என்று பொதுவாக எதை பார்த்து புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால், எது பொருளாக இருக்கிறதோ, எதை தொட முடிகிறதோ, எதை நேரடியாக கண்களால் காண இயலுகிறதோ, எதை சுவைக்க இயலுகிறதோ அது உடல் என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால்
இது ஒரு அரைகுறை புரிதல். மெய்யியலில் ஆகாயம்தான் அடிப்படையான உடல். காயம் என்ற சொல் உடலை குறிப்பது. ஆகாயம் என்பது மிகப்பெரிய, மிக விரிவான உடல் என்று பொருள்படும். இதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஓர்மையில் எண்ணற்ற அண்டங்கள் உள்ளன. அண்டங்கள் ஓர் அண்டமே ஒரு பொருள். ஓர்மைக்கு இவ்வளவு அண்டங்களையும் ஏதோ ஒன்று இணைத்து வைக்க வேண்டும் அல்லவா? அவ்வாறு இணைத்தால் தானே அது ஒரு கட்டமைப்பு. அவ்வாறு இணைப்பு இருந்தால் தானே அது ஓர்மை. அவ்வாறு இணைப்பு இல்லை என்றால் அது ஓர்மை அல்ல. யாவும் ஒன்றுக்குள் உள்ளன எனும்போது அந்த ஒன்றுக்கு என்று ஒரு கட்டமைப்பு வேண்டும். ஒரு கட்டமைப்பு என்றால் அதற்கு ஒரு உடல் வேண்டும். இவ்வளவு அண்டங்களையும் ஒரு கட்டமைப்பாக ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் வைத்திருக்கும் உடல்தான் ஆகாயம். இதை நீங்கள் கற்பனை செய்து அல்லது ஏதோ ஒரு வகையில் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆகாயம் ஆகிய உடலுக்கு வடிவம் உண்டு. ஆகவே ஆகாயத்திற்கு எல்லையும் உண்டு. பொதுவாக ஆகாயம் வடிவமற்றது அல்லது ஆகாயம் எல்லையற்றது என்ற கருத்துகள் இப்பொழுது புழக்கத்தில் உள்ளன. ஆகாயத்திற்கு எல்லை உண்டு என்பது இந்நூலில் நாம் உணர்ந்து பதிவு செய்திருக்கும் கருத்து. ஆகாயத்திற்கு எல்லை உண்டு. அது எல்லையற்றதல்ல. எல்லை காண இயலாதது. எல்லையை நம்மால் புரிந்து கொள்ள இயலாது என்று சொல்லலாம். ஆனால் அதற்கு எல்லை உண்டு. ஆகாயமாகிய உடலுக்கு வடிவமும் உண்டு. அதை உணரத்தான் இயலும். ஆகாயத்தின் உடல் எவ்வடிவில் இருக்கிறது என்பதை ஒருவாறு உணரலாம். ஆனால் புலனறிவுக்கு அது எட்டாதது. ஆகாயத்திற்கு எல்லையும் உண்டு. ஆகாயம் எல்லையற்றது அல்ல. அதற்கு எல்லை உண்டு. இங்கே ஒரு கேள்வி எழும். ஆகாயத்திற்கு எல்லை உண்டு என்றால் அது ஒரு குறிப்பிட்ட வடிவில்தான் இருக்கிறது என்றால் இந்த ஆகாயம் எதில் இருக்கிறது? ஆகாயத்தில் தான் எல்லாமே இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு போனால் எந்த சிக்கலுமே இல்லை. ஆகாயம் விரிந்து கொண்டே இருக்கிறது, அதற்கு எல்லையே இல்லை என்று சொன்னால் அதற்கு மேல் அங்கு புரிந்து கொள்வதற்கு, கேள்வி எழுப்புவதற்கு ஏதுமில்லை. ஆனால் இந்நூல் வழியாக நமக்கு உணர்த்தப்பட்ட செய்தி, ஆகாயத்திற்கு எல்லை உண்டு, ஒரு குறிப்பிட்ட வடிவம் உண்டு என்பது. அப்படியானால் அந்த எல்லை கொண்ட ஆகாயம், ஒரு வடிவம் கொண்ட ஆகாயம் எதில் இருக்கிறது எனும் கேள்வி எழுகிறது. அந்த ஆகாயம் உணர்வில் இருக்கிறது என்பதுதான் விடை. ஆகவேதான் சுழியத்தையும் ஓர்மையையும் நாம் தொடர்படுத்தி விளக்கினோம். சுழியம் என்ற ஓர் எண் உண்டு. அச்சுழியத்திற்குள் தான் எல்லா எண்களுமே இருக்கின்றன. அது வெளிப்படா நிலையில் இருக்கும்போது அதற்கென்று எந்த தனித்தன்மையும் இல்லை. அது வெளிப்படும் போது 1, 2 என்று மதிப்பு பெறுகிறது. இந்த எல்லா மதிப்புகளும், எல்லா மதிப்பு என்ற சொல் கூட தேவையில்லை, தனித்தன்மைகள். இந்த எல்லா தனித்தன்மைகளும் சுழியத்துக்குள் அடங்கி இருத்தலை போல உணர்விற்குள் ஆகாயம் இருக்கிறது. அந்த ஆகாயத்திற்கு எல்லை உண்டு. ஆகாயமாகிய உடல் ஓர்மையின் உடல். ஓர்மை எனும் கட்டமைப்பு உணர்வு எனும் பொருளற்ற நிலையின் வெளிப்பாடு. உணர்வு ஒரு பொருளற்ற நிலை. இந்த சொற்களை எல்லாம் நீங்கள் அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நிலை. உணர்வு என்பது ஒரு நிலை. அது பொருளற்ற நிலை. உணர்வில் பொருளே இல்லை. ஆகாயம் என்பதே ஒரு பொருள் என்பதுதான் நம்முடைய கருத்து. நம்முடைய கருத்து என்றால் இந்த நூல் வழியாக நாம் வெளிப்படுத்தும் கருத்து. ஆகாயம் என்பது பொருளற்றது அல்ல, அது பொருள். அந்த பொருள் ஒரு பெரிய கட்டமைப்பின் உடலாக இருக்கிறது. அக்கட்டமைப்புக்கென்று ஒரு குறிப்பிட்ட
எல்லை உண்டு, அது ஒரு வடிவில் இருக்கிறது. விண்மீன்களுக்கு இடையில், கோள்களுக்கு இடையில், மனிதர்களுக்கு இடையில், பொருட்களுக்கு இடையில் இருப்பது ஆகாயம். இரு பொருட்களை வைத்து ஆகாயத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். பொருட்களே இல்லாமல், விண்மீன்கள் இல்லாத வானத்தை பார்த்தால் எதுவுமே கண்ணுக்கு புலனாகாது. பொருள் இருந்தால்தான் ஆகாயம் புலப்படும். ஒருவேளை பொருள் இல்லை என்றால், நீங்கள் வானத்தை பார்க்கும்போது மீன்கள் தெரியவில்லை என்றால், அங்கு ஆகாயம் இல்லை என்று ஆகிவிடாது. விண்மீன்கள் இல்லை என்றால் ஆகாயத்தை இந்த கண்களால் பார்க்க இயலவில்லை என்றுதான் அதற்கு பொருள். ஆகவே காட்சியறிவை வைத்து எல்லாவற்றையும் அளந்துவிட இயலாது, எல்லாவற்றையும் முடிவெடுத்து விடவும் கூடாது. ஆகாயம் என்பதுதான் அடிப்படையான பொருள், அதுவே உடல். அந்த அடிப்படையான பொருள் தனக்குள் எண்ணற்ற பொருட்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஆனால் உணர்வு எனும் நிலை இருக்கிறதே, அது பொருளற்ற நிலை. அப்படியான பொருளே இல்லை, ஆகாயம் என்ற பொருள் கூட இல்லை. உணர்வு சிவம் மிகுந்த நிலை. சிவம் உருவற்றது, வடிவற்றது. சக்திதான் உரு, வடிவம் ஆகியவற்றை அளிப்பது. ஆகவே உணர்வு சிவம் மிகுந்த நிலை. உணர்வில் சிவத்தின் தொடர் இயக்கம் மிகுதி. சிவத்தின் இயக்கம் உணர்வில்தான் மிகுதி. அந்த உணர்வில் இருந்துதான் ஓர்மை வெளிப்படுகிறது என்று குறிப்பிட்டோம். அந்த உணர்வு நிலை இருக்கிறதே, அது இயக்க மிகுதியான நிலை. சிவம்தான் இயக்கம். இயக்கம் உச்சநிலை அடைந்தால் அது சிவம். அவ்வுணர்வில் இருந்து ஓர்மை எனும் கட்டமைப்பு வெளிப்படுகிறது. அதாவது சிவம் எனும் மிக இயக்க நிலையிலிருந்து அல்லது உணர்வு நிலையிலிருந்து ஓர்மை எனும் கட்டமைப்பு வெளிப்படுகிறது. முதல் உடல் ஆகாயம். உணர்வில் சிவம் மிகுந்திருக்கிறது. ஓர்மை கட்டமைப்பு சிவம், சக்தி ஆகிய இரு பண்புகளையும் உள்ளடக்கியது. ஓர்மையில் சிவம் மிகுதி அல்ல, சக்தி சற்று மிகுதி என்று கூறலாம். ஆனால் சிவம், சக்தி ஆகிய இரு பண்புகளையும் உள்ளடக்கி இருப்பதே ஓர்மை. சிவத்தின் இயக்கத்தினை சக்தி தணித்தல் ஓர்மையாக வெளிப்படுகிறது. சிவம் உச்சநிலை இயக்கத்தில் உள்ளது. இயக்கம் உச்சநிலையில் இருக்கும்போது எந்த பொருளுமே இருக்காது. இது மிக 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 ஆழமான ஒரு பாடம். மூலநூல் இதை பற்றி மிக விளக்கமாக பதிவு செய்திருக்கிறது. சுருக்கமாக குறிப்பிடுவோம். இயக்கம் உச்சநிலையில் இருந்தால் எந்த பொருளும் இல்லை, எந்த பொருளுக்கும் தனித்தன்மை இல்லை, எந்த வடிவமும் இல்லை. அந்த இயக்கம் மட்டுமே இருக்கும். அதுவே சிவம். அந்த இயக்கம் தணிக்கப்பட்டால்தான் பொருட்கள் வெளிப்படும். ஓர் அணு வெளிப்படுவதற்கே சிவத்தின் இயக்கம் தணிய வேண்டும். சிவத்தின் இயக்கம் தணியவில்லை என்றால் அணு கூட வெளிப்படாது. அது ஒரு பெரிய பாடம். அதை நாம் உணர்ந்து இன்னும் எழுதாமல் வைத்திருக்கும் ஒரு பாடம் அது. ஓர் அணு வெளிப்படுவதற்கு கூட சிவத்தின் இயக்கம் தணிக்கப்பட வேண்டும். சக்தி சிவத்தின் இயக்கத்தை தணித்து உணர்வு நிலையிலிருந்து ஓர்மை நிலையை படைக்கிறாள், வெளிப்படுத்துகிறாள் என்பது கருத்து. ஓர்மை உள்ளடக்கும் பண்பு கொண்டது. யாவற்றையும் அது உள்ளடக்கி உள்ளது. ஓர்மை ஆகிய கட்டமைப்பு எங்குள்ளது என கேட்டால் ஓர்மைக்குள் தான் நாம் இருக்கிறோம். ஆகவே ஓர்மையின் முழுமையை காணவும் அறியவும் இயலாது. ஓர்மை உணர்வில் உள்ளது. உணர்வு எனப்படுவது கற்பனை அல்லது சிந்தனை அல்ல. ஓர்மை உள்ளடக்கும் பண்பு கொண்டது. எவ்வளவு தனித்தன்மைகள் இருந்தாலும், எவ்வளவு எண்ணிக்கையிலான பொருட்கள் என்றால் பேரண்டங்கள் இருந்தாலும் யாவற்றையும் உள்ளடக்கி உள்ளது. ஓர்மை என்றாலே அது உள்ளடக்கும் பண்பு கொண்டது. இது ஏன் இங்கு வலியுறுத்தப்படுகிறது என்றால், இந்த ஓர்மைக்கு வெளியே எதுவும் செல்ல இயலாது. எதுவாகினும், எவ்வளவு பெரிதாகினும், எவ்வளவு ஆற்றல் மிகுந்ததாயினும் இந்த கட்டமைப்பிற்குள் அடக்கம், அப்படி உள்ளடக்கும். அதுதான் இந்த கட்டமைப்புடைய சாரமான பண்பு, உள்ளடக்குதல்.
நாம் பல உரைகளில் இந்த உள்வாங்குதல் உள்ளடக்கல் பற்றியெல்லாம் பல உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறோம். சூழலில் உள்ள கருத்துக்களை உள்வாங்குங்கள், உணர்ச்சிகளுக்கு ஆட்படாதீர்கள், உள்வாங்குங்கள் என்று பல உரைகளில் நூல்களில் குறிப்பிட்டிருக்கிறோம். இவையெல்லாம் வெறுமனே மனிதர்களுக்கான அறிவுரைகள் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அம்மையப்பருடைய பண்புகள் யாவை, இயல்புகள் யாவை என்பவற்றையெல்லாம் உணர்ந்ததால் தான் உள்ளடக்குதல் உள்வாங்குதலை பற்றியெல்லாம் நாம் அதை எளிமைப்படுத்தி மனிதருடைய வாழ்க்கை நடைமுறைகளுக்காக சொல்கிறோம். உள்ளடக்குதல் மிக மிக அடிப்படையான பண்பு. யாவற்றையும் அது எந்த தன்மை கொண்டதாக இருந்தாலும், எவ்வளவு தனித்தன்மைகள் அந்த பொருட்களுக்கு இருந்தாலும், அவற்றை எது உள்ளடக்குகிறதோ அதுவே கட்டமைப்பாக நிலைக்கும். இந்த ஓர்மை எண்ணற்ற பேரண்டங்களை எல்லாம் உள்ளடக்கி வைத்திருக்கிறது, தன்னுடைய உடலுக்குள் அடக்கி வைத்திருக்கிறது. அது அதனுடைய பண்பு. ஓர்மை உணர்வில் உள்ளது. உணர்வு எனப்படுவது கற்பனை அல்லது சிந்தனை அல்ல. உணர்வை பற்றி விளக்கினோம். பொதுவாக இங்கே உணர்வு என்ற சொல் கற்பனைக்கோ அல்லது சிந்தனைக்கோ வழங்கப்படுகிறது. இதை அவ்வாறு புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இங்கே எழுதப்பட்டுள்ளது. உணர்வுதான் இறை, உணர்வுதான் பரம்பொருள், உணர்வுதான் படைப்பின் மூலம், உணர்வுதான் சிவசக்தி. உணர்வில் இரு நிலைகள் உள்ளன, ஒன்று கருத்து, இரண்டாவது பொருள். இது இன்றியமையா கருத்து. உணர்வுதான் சிவசக்தி. உணர்வில் இரு நிலைகள் உள்ளன, ஒன்று கருத்து, இரண்டாவது பொருள். உணர்வில் கருத்து என்று ஒன்று உண்டு, அது சிவம். அது எந்த பொருளும் மற்ற நிலை. ஆனால் கருத்து மட்டுமா இருக்கிறது? இல்லை, பொருளும் இருக்கிறது. அது எந்த வடிவில் இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதை வரையறுத்து சொல்ல இயலாது. அணுவிற்கு முந்தைய நிலை அது. அணுவே ஓர்மையில் வெளிப்படுவது. அணுவிற்கு முந்தைய நிலை ஒன்று உண்டு, அது உணர்வில் உள்ள பொருள். இந்த பொருள் சக்தி அல்லது உரு. வெறும் கருத்து அல்லது இயக்கம், உச்சநிலை இயக்கம், அதுவே சிவம். கருத்து தனியாக இருப்பதில்லை, பொருள் தனியாக இருப்பதில்லை. படைப்பு கோட்பாட்டை முன்வைக்கும் பல சமயங்கள் படைப்பு ஒரு கருத்து என்றுதான் வழங்கி வருகின்றன. அது ஒரு கருத்து, எவ்விதமான வடிவமும் அற்றது, உருவமே இல்லை, அது ஒரு கருத்து என்ற கருத்தை தான் முன்வைக்கின்றன. நம்முடைய மரபு மெய்யியல் கரு உரு ஆகிய இரண்டும் எப்பொழுதும் இணைந்தே இருப்பவை. சிவமும் சக்தியும் வேறு வேறு என்பது அறிவற்றோருடைய கருத்து என்று ஆசான் திருமூலர் பதிவு செய்து, சிவமும் சக்தியும் வேறு வேறு அல்ல என்பதை ஆசான் திருமூலர் பல மந்திரங்களில் பதிவு செய்திருக்கிறார். இரண்டும் ஒன்று. இரண்டுக்கும் வேறு வேறு பண்புகள் உண்டு, ஆனால் இரண்டும் ஒன்று. என்ன பண்பு? சிவம் கருத்தாக இருக்கும், சக்தி பொருளாக இருக்கும். இந்த கருத்தாக இருக்கும் சிவம் எதை கருத்தாக வைத்திருக்கிறது? அந்த கருத்து என்றால் என்ன? அந்த கருத்தில்தான் இந்த ஒட்டுமொத்த பேரண்டங்களின், உயிரின கூட்டத்தின், நுண்பொருட்களின், அணுக்களின் வாழ்க்கை, போக்கு, சிந்தனை, வளர்ச்சி, சிதைவு, தேய்வு, மாற்றம் ஆகிய அனைத்துமே இருக்கின்றன. இவை எல்லாமே கருத்து. காலம் என்று அழைக்கிறோம். காலம் என்பது பொருள் அல்ல, கருத்து. அதே வேளையில் காலம் என்பது பொருளற்று இருக்க முடியுமா? பொருட்களே இல்லை என்றால் காலம் என்று ஒன்று இருக்குமா? இருக்காது. ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளுக்கென்று ஒரு கால எல்லை உண்டு என்றால், இந்த பொருள் உரு அல்லது சக்தி, இந்த பொருளின் வாழும் காலம் அல்லது வளரும் காலம், தேயும் காலம், அழியும் காலம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த காலம் என்பது கருத்து. இப்படி எல்லாவற்றிலுமே கருத்து மறைவாக இருக்கும்,
அதாவது புலனுக்கு எட்டாது. ஆனால் பொருள் வெளிப்படையாக இருக்கும். இது மிக எளிமையான சான்று நாம் இப்பொழுது உங்களுக்கு உரைத்தது. ஆனால் இங்கு குறிப்பிடப்பட்டிருப்பது இன்னும் ஆழமான ஒரு கருத்து. உணர்வில் இரு நிலைகள் உள்ளன. ஒன்று கருத்து, இரண்டாவது பொருள். சிவம் கருத்து, சக்தி பொருள். இறை மறுப்பு கருத்துகள், பகுத்தறிவாளருடைய இறைமறுப்பு கருத்துகள் எல்லாமே பொருட்களிலிருந்து வெளிப்பட்டன. ஏற்கனவே பொருட்கள் எப்பொழுதுமே இருக்கின்றன என்ற வாதத்தில் தான் நின்று கொண்டிருக்கின்றன. அதாவது முதலில் பொருள் இருந்தது, எப்பொழுதுமே பொருள் இருக்கிறது, அந்த பொருளில் இருந்துதான் கருத்து வெளிப்படுகிறது என்பதுதான் அவர்களுடைய அடிப்படையான வாதம். பொருள் என்று ஒன்று இருந்தாலே அதற்குள் கருத்து என ஒன்று இருந்தே தீரும். இதுதான் நம்முடைய இறையியல். கருத்தற்ற பொருள் என்று உலகில் என்றும் எங்கும் இருந்ததில்லை, இருக்கப் போவதும் இல்லை. ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அதற்கென்று ஒரு கருத்து இருக்கும். அந்த பொருள் எவ்வளவு பெரியது, எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு காலத்திற்கு அது இருக்கும், அதன் வண்ணம் என்ன, அது எப்படிப்பட்டது, அதன் செயல்பாடுகள் யாவை என்பதெல்லாம் கருத்து. ஒரு மரத்துண்டு கிடைக்கிறது என்றால் அது ஒரு பொருள். அது என்ன மரம், அந்த மரத்துடைய வாழும் காலம் என்ன, அது சிதையும் காலம் என்ன, எவ்வகையான உயிரினங்கள் அம்மரத்தில் வாழ்ந்தன, எவ்வகையான நுண்ணுயிர்கள் இப்பொழுது அந்த மரத்தில் இருக்கின்றன, எதிர்காலத்தில் இந்த மரத்தின் போக்கு எவ்வாறு இருக்கும் என்பதெல்லாம் கருத்து. இந்த கருத்து ஏற்கனவே இருக்கிறது அங்கு. இந்த கருத்து இல்லாமல் ஒரு மரத்துண்டும் இல்லை, ஒரு தனி மயிரும் இல்லை. மயிராகினும் பேரண்டமாகினும் ஓர் அணுவாகினும் பொருள் என்று ஒன்று இருந்தால் அந்த பொருளின் உள்ளே கருத்து என ஒன்று மறைவாக இருக்கும். ஆனால் இறை மறுப்பு என்ற அவர்களுடைய பகுத்தறிவாதம் பொருள் முதலில் தோன்றியது, அதிலிருந்து கருத்து வெளிப்பட்டது என்று அவ்வளவுதான், ஒரு குறுகிய எல்லை. அந்த நாத்திகவாதத்துடைய எல்லை மிக குறுகியது. மறுபுறம் கருத்து அது மட்டும்தான் இருந்தது, அந்த கருத்து தான் பொருட்களை படைத்தது என்ற வாதம் பல சமயவாதிகளால் முன்வைக்கப்படுகிறது. இந்த இரண்டு கருத்துகளையுமே நாம் உள்ளடக்குகிறோம். நம்முடைய இறையியல், நம்முடைய சிவசக்தி கொள்கை, சிவசக்தி மெய்யியல் இரண்டையுமே உள்ளடக்குகிறது. பொருள் கருத்து ஆகியன தனித்தனியானவை அல்ல. பொருள் என்று ஒன்று இருந்தால் அதற்கென்று ஒரு கருத்து இருக்கும். கருத்து என்று ஒன்று இருந்தால் அது பொருளாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும். இதுவே கருவுரு மெய்யியலுடைய சுருக்கம். ஆகவே இங்கே ஆன்மீகம், நாத்திகவாதம் ஆகியவையெல்லாம் நம்மால் உள்ளடக்கப்பட்டு விட்டன. இதுதான் உள்ளடக்குதல். இதுதான் சிவத்துடைய பண்பு, சிவசக்தியினுடைய இயல்பு. இதுதான். எவ்வளவு தனித்தன்மை இருந்தாலும், எவ்வளவு வேறுபாடு இருந்தாலும் இவற்றையெல்லாம் ஒரு கட்டமைப்பிற்குள் உள்ளடக்குவது. இப்படித்தான் ஓர்மை வெளிப்பட்டு பேரண்டங்களை தமக்குள் உள்ளடக்கி வைத்திருக்கிறது. உணர்வாகிய மூலத்தின் படைப்புகள் 3 படிநிலைகள் கொண்டவை. இந்த உணர்வாகிய மூலம் படைக்கும் போது 3 படிநிலைகளாக படைக்கிறது. 1 கட்டமைப்பு, 2 ஒழுங்கு, 3 விதி. இந்த மூன்றினுள் கட்டமைப்பு ஓர்மை நிலையாக உள்ளது. அதை பற்றி நாம் பார்த்தோம். கட்டமைப்பு எனப்படுவது ஓர்மை, ஒழுங்கு சீர்மை நிலையாக உள்ளது, விதி உயிரினங்கள் மற்றும் தன்னுணர்தல் கொண்ட பொருட்கள் எனும் நிலையில் உள்ளது. இவற்றையெல்லாம் நூலுடைய பிற இயல்களில் காண்போம். அதாவது கட்டமைப்பு, ஒழுங்கு, விதி ஆகிய 3 நிலைகள், படிநிலைகளில் உணர்வு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. கட்டமைப்பு எனும் நிலை ஓர்மை, ஒழுங்கு சீர்மை நிலை, விதி என்பது உயிரினங்கள் மற்றும் தன் உணர்தல் கொண்ட பொருட்கள். நான் ஒரு உயிரினம் என்று உணரும் எல்லா பொருட்களுமே விதி என்ற 3ஆம் நிலையில் உள்ளவை. இம்மூன்று நிலைகளும் இந்நூலில் விளக்கப்படுகின்றன. அடுத்ததாக
இன்றைய பாடத்தின் இறுதி பகுதி. ஆனால் மிக மிக இன்றியமையா பகுதி. இந்த நூலில் மிக சுருக்கமாக பதிவு செய்திருக்கிறோம். மூல நூலில் மிக விரிவாக இதை பற்றி எழுதியிருக்கிறோம். மிகவும் இதை கற்றுக்கொள்ள விரும்புவோருக்கு மிகவும் அடிப்படையான பாடம் இது. இயக்கம் என்பது என்ன? பொதுவாக இயக்கம் என்று எதை நாம் மெய்யியல் தளத்தில் வழங்குகிறோம்? அந்த இயக்கத்தின் வகைகள் யாவை? இயக்கம் 8 வகைகளில் நிகழ்வது. இந்த இடத்தில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இயக்கம் வேறு, செயல்பாடு வேறு. கையை தூக்குதல், ஓடுதல், நிற்றல், நடத்தல், சமைத்தல், இவையெல்லாம் செயல்பாடுகள். அவையெல்லாம் இயக்கம் அல்ல. இயக்கம் 8 வகைகளில் நிகழ்வது. உட்செல்லல், புறந்தள்ளல், விரிதல், சுருங்குதல், எழுதல், தாழ்தல், சுழலுதல், பாய்தல். உட்செல்லல், புறந்தள்ளல், விரிதல், சுருங்குதல், எழுதல், தாழ்தல், சுழலுதல், பாய்தல். இந்த 8 வகைகளில் எல்லா இயக்கங்களும் அடக்கம். எல்லா பொருட்களும் இந்த எண் வகை இயக்கங்களை வெளிப்படுத்துகின்றன. சிவம் உச்சநிலை இயக்கத்தில் உள்ளது. அதுவே சிவம். எது உச்சநிலை இயக்கத்தில் இருக்கிறதோ அதுவே சிவம். அந்த இயக்கம் தணிந்தால் சிவம் குறைந்து, சிவத்தின் பண்பு குறைந்து சக்தியின் பண்பு மிகுதியாகும். இந்த 8 வகை இயக்கங்களும் ஒரு சேர நிகழ்வது சிவம். 8 வகை இயக்கங்களும் உட்செல்லல், புறந்தள்ளல், விரிதல், சுருங்குதல், எழுதல், தாழ்தல், சுழலுதல், பாய்தல் ஆகிய எண் வகை இயக்கங்களும் ஒரு சேர, ஒரு நேரம் என்று கூட குறிப்பிடக்கூடாது, ஒரு சேர, அப்படியே 8ம் ஒரு சேர நிகழ்ந்தால் அதுவே சிவம். இவ்வாறான ஒரு இயக்கத்தை எவரும் கண்ணால் காணவே இயலாது. மனித புலனறிவு வளர்ச்சி, தேய்வு ஆகிய 2 நிலைகளை மட்டும் அறிந்து கொள்கிறது. மனித புலனறிவுக்கு எது தெரியும்? ஒன்று வளர்ச்சி அடைகிறது அல்லது தேய்கிறது ஆகிய 2 நிலைகள் மட்டும்தான் மனித புலனறிவு. புலனறிவு என்றால் கண்ணால் அல்லது செவியால், நாசியால், நாவால் அறிந்து கொள்ள இயலும். வளர்ச்சி, தேய்வு எனும் நிலைகள் இயக்கத்தின் நிலைகள் அல்ல, இயக்கத்தின் வெளிப்பாடுகள். நிலை வேறு, வெளிப்பாடு வேறு. இயக்கத்தின் நிலை அது மாறாதது. நாம் எதை நிலை என்று இங்கு குறிக்கிறோமோ அது நிலைத்தது, நிலையானது, மாறாதது என்று பொருள். இயக்கத்தின் வெளிப்பாடு வேறு, நிலை வேறு. ஒரு மரம் செடி வளர்ந்து மரமாகிறது என்பது இயக்கம் அல்ல, அது இயக்கத்தின் வெளிப்பாடு. ஒரு மண் சுவர் கரைகிறது என்றால், அது தேய்ந்து விட்டது என்றால் அது இயக்கம் அல்ல, அது தேய்வு எனும் வெளிப்பாடு. மனித புலனறிவுக்கு எது தெரியும்? வளர்ச்சி, தேய்வு ஆகிய 2 தான் தெரியும். ஏன் இது இங்கு குறிப்பிடப்படுகிறது என்றால், உன்னுடைய புலனறிவு இயக்கத்தை அறிந்து கொள்ளாது, இயக்கத்தின் வெளிப்பாடுகளைத்தான் அறிந்து கொள்ளும். நீ எதை பார்க்கிறாயோ, எதை அறிந்து கொள்கிறாயோ அது மூலமல்ல, அது வெளிப்பாடு. நீ எதை அறிந்து கொண்டாயோ அதற்கு பின்னால் உள்ளது இயக்கம் என்ற கருத்தை வலியுறுத்துவதற்காக குறிப்பிடப்பட்டது. எண்வகை இயக்க நிலைகளும் நிகழும்போது அவற்றின் வெளிப்பாடுகள் வளர்ச்சி, தேய்வு என்ற 2 பகுதிகளாக வெளிப்படும். இந்த எண்வகை இயக்க நிலைகளும் நிகழும்போது அது வளர்ச்சி, தேய்வு என்ற 2 பகுதிகளாக வெளிப்படும். உடல் வளர்கிறது, தேய்கிறது, இவை 2 வெளிப்பாடுகள். இவற்றின் பின்னே 8 வகை இயக்க நிலைகள் மறைவாக உள்ளன. உடலின் ஒவ்வொரு செல்லும் எண்வகை இயக்க நிலைகளுக்கு ஆட்படுகிறது. செல்களின் உள்ளிருக்கும் அணுக்கள் ஒரே நேரத்தில் எண்வகை இயக்க நிலைகளையும் நிகழ்த்துகின்றன. ஆகவேதான் அந்த அணுக்களை புலனறிவால் எளிதாக எட்ட இயலவில்லை. இயக்கத்தை நோக்கி செல்ல செல்ல புலனறிவிலிருந்து அது மறைந்து கொண்டே இருக்கும்.
வளர்ச்சி, தேய்வு, பெருக்கம், சுருக்கம் ஆகியன புலனறிவுக்கு ஆட்படும் வடிவங்கள். இவ்வடிவங்கள் இயக்கம் அல்ல. இவ்வடிவங்களை விளைவிக்கும் 8 நிலைகள்தான் இயக்கம். இவ்வியக்கம் தொடர்ந்து நிகழ்வது. மூலத்தின் இயக்கம் உச்ச நிலையில் உள்ளது. மூல இயக்கத்தை வேகத்தால் அளக்கவும் மதிப்பிடவும் இயலாது. ஏற்கனவே குறிப்பிட்டோம், சிவம் உச்ச நிலையில் இயக்கத்தில் உள்ளது என்று. மூலத்தின் இயக்கம் உச்ச நிலையில் உள்ளது. மூல இயக்கத்தை வேகத்தால் அளக்கவும் மதிப்பிடவும் இயலாது. எண்வகை இயக்க நிலைகளும் தனித்தனியாக நிகழ்ந்தால் அவற்றை மதிப்பிடலாம். இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இந்த எண்வகை இயக்க நிலைகளும் தனித்தனியே நிகழ்ந்தால் அதை புரிந்து கொள்ளலாம், மதிப்பிடலாம். உட்செல்லல், ஒன்று இன்னொன்றுக்குள் செல்கிறது, அதை தனியே காணலாம். ஒன்று இன்னொன்றை புறந்தள்ளினால் அதை தனியே காணலாம். ஒன்று விரிந்தால், ஒன்று சுருங்கினால், ஒன்று எழுந்தால், ஒன்று தாழ்ந்தால், ஒன்று சுழன்றால், ஒன்று பாய்ந்தால், அதையெல்லாம் புலனறிவால் அறிந்து கொள்ள இயலும். ஆனால் ஒரு சேர்ந்து 8 நிகழ்ந்தால் அது புலனுக்கு எட்டாது. இதனால்தான் இறை எங்கே இருக்கிறது, மூலம் எங்கே இருக்கிறது, காட்டு என்றால் யாரும் காட்ட இயலாது. காட்ட இயலாத நிலையில் இருப்பது தான் அது. மூலம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது வெவ்வேறு வடிவங்களாக, பொருட்களாக. ஆனால் மூலத்தை காட்டு என்றால் மூலத்தை காணும் கண் இல்லை இங்கு. அதற்கான அடிப்படை இலக்கணம் தான் இந்த இயக்கத்தின் எண்வகை நிலைகள். பூமியின் இயக்கம் சுழற்சி எனும் நிலையில் வெளிப்படுகிறது. இந்த சுழற்சியின் வேகத்தை அளக்கலாம். ஆனால் சுழற்சிக்கும் மூலமான பூமியின் இயக்கத்தை அளக்க இயலாது. சுழற்சி, புவி சுழல்கிறது, அதன் வேகத்தை அளக்கலாம். ஆனால் அந்த சுழற்சிக்கு அடிப்படையாக உள்ள இயக்கத்தை அளக்க இயலாது. தன்னை சுற்றியுள்ள ஆகாய நுண்பொருட்களையும் ஆகாய ஆற்றலையும் தனக்குள் பூமி ஈர்க்கிறது. பூமி சுழல்கிறது, இன்னொன்று ஈர்க்கிறது. எதை ஈர்க்கிறது? தன்னை சுற்றியுள்ள ஆகாய நுண்பொருட்களை ஈர்க்கிறது, ஆகாயத்தின் ஆற்றலை ஈர்க்கிறது. தனக்குள் இருக்கும் நுண்பொருட்களையும் உள்ளாற்றலையும் பூமி புறந்தள்ளுகிறது. புவி தனக்குள் இருந்து நுண்பொருட்கள் எல்லாம் புறந்தள்ளி கொண்டே இருக்கிறது. தன்னுடைய உள்ளாற்றலையும் பூமி புறந்தள்ளுகிறது, அப்படியே வைத்துக் கொள்வதில்லை. வெளியிருந்து ஈர்க்கிறது, ஈர்ப்பவற்றை வைத்துக் கொள்வதில்லை. சில நிலைகளுக்கு பிறகு புறந்தள்ளுகிறது. மையத்திலிருந்து பூமி விரிகிறது. இந்த பூமி என்ற கோளம் ஒரு குறிப்பிட்ட நிலைத்த வடிவில் அப்படியே இருப்பது வெளிப்பாடு. ஆனால் அடிப்படையில் அது அப்படியே இல்லை. அது ஈர்க்கிறது, புறந்தள்ளுகிறது. மையத்திலிருந்து, புவியின் மையத்திலிருந்து அது விரிவடைகிறது. துருவங்களில் பூமி சுருங்குகிறது. மையத்திலிருந்து விரிவடைகிறது, துருவ பகுதிகளிலிருந்து அது சுருங்குகிறது, உள்நோக்கி போகிறது. புற ஈர்ப்பால், புவிக்கு வெளியே உள்ள ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பால் பூமி எழுகிறது. அக ஈர்ப்பால் பூமி தாழ்கிறது. புவியின் அகத்தில் உள்ள ஈர்ப்பு அது ஒரு வெப்ப குழம்பு. அந்த வெப்ப குழம்பினால் அது தாழ்கிறது. தாழ்கிறது என்றால் உள்நோக்கி அடங்குகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த புவியின் புறம் அதை எழச் செய்கிறது, எழுச்சி கொடுக்கிறது, அதை எழச் செய்கிறது, மேல் நோக்கி எழச் செய்கிறது. ஆனால் அது மட்டும் நிகழ்ந்தால் புவி வெடித்துவிடும், அதன் வடிவம் சிதைந்துவிடும். புவியின் அக ஈர்ப்பு உள்நோக்கி சுருக்குகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். அது தாழச் செய்கிறது, அந்த எழுச்சியை தணிக்கிறது, அதற்கு நேர் எதிராக செயல்படுகிறது. இவ்வாறாக விரிதல், சுருங்குதல், எழுதல், தாழ்தல் ஆகியன புவியில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அகத்தில் உள்ள தனது தொடர் இயக்கத்தின் விளைவாக புவி சுழல்கிறது. புவி ஏன் சுழல்கிறது? புவியின் அகத்தில் உள்ள தொடர் இயக்கம்தான் அதை சுழலச் செய்கிறது. புறத்தில் உள்ள அண்டத்தின் தொடர் இயக்கத்தினால் பூமி ஆகாயத்தில் பாய்கிறது. புவிக்கு வெளியே உள்ள அண்டம் தொடர்ந்து இயங்குகிறது அல்லவா? அந்த இயக்கம் புவியை பாயச் செய்கிறது, பாய்ந்து பயணிக்க செய்கிறது. இந்த 8 இயக்கத்தின் நிலைகளும் புவிக்கு எவ்வாறு பொருந்துகின்றன என்பது இந்த விளக்கம். இவற்றுள்
பூமியின் சுழற்சியையும் பாய்தலையும் தவிர வேறு எதையும் மதிப்பிடவும் கணக்கிடவும் வாய்ப்பில்லை. இந்த 8 நிலைகளை பாருங்கள். பூமி எவ்வாறு சுழல்கிறது, எவ்வளவு வேகத்தில் சுழல்கிறது என்பதையும், அது எப்படி பாய்கிறது, அதாவது அது எப்படி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் மதிப்பிட்டிருக்கிறோம், கணக்கிட்டு கொண்டிருக்கிறோம். மனித அறிவு, புலனறிவு இவற்றையெல்லாம் செய்கிறது. பாய்தல், சுழலுதல் ஆகிய இரண்டும் கணக்கிற்குள் அடங்குகின்றன, மதிப்பீட்டிற்குள் அடங்குகின்றன. இந்த 2 தவிர மீதமுள்ள 6 இயக்க நிலைகளையும் எந்த கணக்கிற்குள்ளும் மதிப்பீட்டிற்குள்ளும் கொண்டு வர இயலாது. ஏனெனில் சுழற்சி, பாய்தல் ஆகியன வேகத்திற்கு உட்பட்டவை. மற்ற அனைத்து இயக்க வகைகளும் வேகத்துக்கு அப்பாற்பட்டவை. அதாவது சுழற்சி, பாய்தல் ஆகியவையெல்லாம் வேகம் என்ற கருத்தில் அடங்கிவிடும். விரிதல், சுருங்குதல், எழுதல், தாழ்தல், ஈர்த்தல், புறந்தெழுதல் ஆகியவையெல்லாம் வேகம் என்ற மதிப்பீட்டுக்கு அப்பாற்பட்டவை. வேகம் என்பது என்ன? வேகம் என்பது காலத்தின் விளைவுகளில் ஒன்று. காலத்தால் அளக்கக்கூடிய இயக்கத்தை வேகம் என்பது வழக்கம். வேகம் என்பதே காலத்தோடு நெருங்கிய கருத்து தானே. காலத்தால் ஒரு செயல்பாட்டை அளந்தால் அது வேகம். பூமியின் சுழற்சி, பாய்தல் ஆகிய இருவகை இயக்கங்களையும் காலத்தால் அளந்துவிடலாம். இந்த இருவகை இயக்கங்களும் தான் இரவு, பகல் ஆகியவற்றை அளிக்கின்றன. அதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது புவியின் சுழற்சியும் பாய்தலும் தான் இரவு, பகல் ஆகிய இரு சூழல்களை வழங்குகின்றன. பூமியின் காலம் தோன்றுவதே சுழற்சி, பாய்தல் ஆகிய இயக்கங்களால் தான். இப்போ புவியில் நாம் மணிக்கணக்கு வைத்திருக்கிறோம், நாள் கணக்கு, நாழிகை கணக்கு வைத்திருக்கிறோம். இந்த இரண்டுக்கும் எது அடிப்படையாக உள்ளதென்றால் புவியின் சுழற்சியும் பாய்தலும். ஆகவே இவ்விரு இயக்கங்களையும் அளக்க முடிகிறது. மற்ற 6 வகை இயக்கங்களும் கால எல்லைக்கு அப்பால் உள்ளன. இதுதான் இந்த புவி குறித்த மிக முக்கியமான இன்றியமையாத கருத்து. 6 வகை இயக்கங்களும் கால எல்லைக்கு அப்பால் உள்ளன. ஏதாவது ஒரு பொருளின் இயக்கத்தை வேகம் என்ற அளவுக்குள் மதிப்பிட முடிந்தால் அதன் இயக்கத்தை புலனறிவு அறிந்து கொள்ளும். வேகம் எனும் கணக்கீட்டிற்குள் வராத எந்த இயக்க நிலையையும் புலன்களால் அறிய இயலாது. இயக்க நிலையை மட்டுமல்ல, இயக்கத்தை நிகழ்த்தும் பொருளையும் புலன்கள் அறியாது. இது பல கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது. சுருக்கமாக சொல்லி முடிக்கிறோம். மனிதர்கள் இந்த பேரண்டத்தின் செயல்பாடுகளை பதிவு செய்கிறார்கள், அறிந்து கொள்கிறார்கள், தொழில்நுட்பங்களை வடிவமைக்கிறார்கள். இவர்கள் அறிந்து கொண்டு வடிவமைக்கும் எல்லா தொழில்நுட்பங்களுமே வேகம் என ஒரு கருத்திற்கு உட்பட்டது. வேகம் என்றால் ஒரு காலம், இரு பொருட்களுக்கு இடையிலான தொலைவு, இவற்றுடைய ஒரு மதிப்பீடு தான் வேகம். இரு பொருட்களுக்கு இடையிலான தொலைவு, காலம், இதுவே வேகத்தின் அடிப்படை. இந்த வேகம் என்ற அடிப்படை இல்லாத எதுவும் மனிதர்களுடைய அறிதலுக்கே வராது. ஒரு விதை முளைக்கிறது. விதைத்தால் அது எத்தனை நாட்களில் முளைக்கும் அல்லது எவ்வளவு மணி நேரத்தில் முளைக்கும் என்பது ஒரு கணக்கு. அந்த முளை வெளிப்பட்டு அது வளர்ச்சியடையும் போது அது முளைக்கும் வேகம், அது வளர்ச்சியடையும் உயரம் ஆகியவற்றை வைத்து மதிப்பிடலாம். ஒரு சரியான கணக்கை எழுதிவிடலாம். ஆனால் அந்த முளைப்பிற்கு அடிப்படையான இயக்கம் விதைக்குள் நிகழ்கிறது அல்லவா? முளை வெளிப்படுவதற்கும் அது வளர்ச்சியடைவதற்கும் மறைவாக ஒரு இயக்கம் இருக்கும் அல்லவா? அந்த இயக்கம்தானே முளையாகிறது, அதற்கு உயரத்தை வழங்குகிறது. அந்த மறைவான இயக்கத்தை, மறைவாக நிகழும் அந்த இயக்கத்தை மனிதர்களால் அளக்க இயலாது. இதுதான் கருத்து. எது இரு பொருட்களுக்கு இடையிலான தொலைவு,
மற்றும் காலம் ஆகியவற்றுக்கு உட்பட்டதோ அதை மட்டும்தான் மனிதர்களால் அளக்க இயலும், கணக்கிட இயலும், மதிப்பிட இயலும். இதற்கு அடிப்படையாக உள்ள இயக்க வகைகளை, நிலைகளை, குறிப்பாக அந்த அறுவகை இயக்க நிலைகளை மனிதர்களால் அறிந்து கொள்ளவோ அளக்கவோ மதிப்பிடவோ இயலாது. இவ்வாறு இவர்களுடைய புலனறிவுக்கு எட்டாத மறைவாக உள்ள அந்த அறுவகை நிலைகள் மனித பகுத்தறிவுக்கு அப்பால் உள்ளன. ஆனால் மனித பகுத்தறிவினால் இவ்வாறான இயக்க நிலைகளை மறுக்கவெல்லாம் இயலாது. அப்படி மறுக்கவே இயலாது. ஒரு கோட்பாடாக மறுக்க இயலாது. ஏனென்றால் இந்த 8 வகை நிலைகளும் தனித்தனியாக உள்ளன. தனித்தனியாக இவற்றை மதிப்பிடலாம், அளக்கலாம். ஆனால் 8 வகை நிலைகளும் ஒரு சேர நிகழும்போது அதை அளக்க முடியாது. இந்த இயக்கம்தான் சிவம். இந்த இயக்கம் தனியே அது வடிவமாகிறது, பொருளாகிறது. அவ்வாறு பொருளான பிறகு புலனறிவு கேட்டுகிறது. பொருளாவதற்கு முந்தைய நிலை எண்வகை இயக்க நிலைகள் ஒரு சேர நிகழும் நிலை. ஆகவேதான் சிவத்தை காட்டு என்றால் யாரும் காட்ட இயலாது. எங்கே இருக்கிறது இறை காட்டு என்றால் காட்ட இயலாது. ஆனால் அது இருக்கிறது என்பதை மெய்யியலாக விளக்க இயலும், அதை மெய்ப்பாடு அடைய செய்ய இயலும். இதுவே ஊழினுடைய முதல் இயலாகிய ஓர்மை எனும் இயல். இந்த இயலின் சாரமான செய்தி, உணர்வு மூலம் அது சிவம் எனும் உச்சநிலை இயக்கம் மிகுந்த நிலை. அந்த உச்ச இயக்கம் சக்தியால் தணிக்கப்பட்டு தனித்தன்மைகள் கொண்ட பொருட்கள் ஒரு கட்டமைப்புக்குள் உள்ளடங்கி இருந்தால் அது ஓர்மை. ஓர்மைக்குள் எண்ணற்ற அண்டங்கள் உள்ளன. ஆகாயம்தான் ஓர்மையின் உடல். ஆகாயத்திற்கு வடிவம் உண்டு, அதற்கு எல்லையும் உண்டு. இயக்கம் எண்வகைகளில் நிகழ்வது, எண்வகை இயக்க நிலைகளும் ஒரு சேர நிகழ்வது மறைந்துவிடும். அது புலனறிவுக்கு எட்டாது. தனித்தனியே நிகழும் இயக்க நிலைகளை புலனறிவால் இனங்காண இயலும். ஆனால் ஒரு சேர நிகழ்வதே இயக்கத்தின் அடிப்படை. மனித புலன் எதை அறிந்து கொள்கிறதோ அது எண்வகை இயக்க நிலைகளின் வெளிப்பாடுதானே அன்றி அது இயக்கமல்ல. இயக்கத்தை புலனால் அறிந்து கொள்ளவே இயலாது. காலம் எனும் கருத்து வேகம் என்ற அளவீடாக மனிதர்களால் கையாளப்படுகிறது. எது வேகம், காலம், தொலைவு ஆகியவற்றுக்கு உட்படுகிறதோ இந்த மூன்றை பற்றி மட்டும்தான் மனிதர்கள் அறிந்து கொள்வார்கள். இவற்றை மட்டும்தான் மதிப்பிடுவார்கள், அளப்பார்கள். ஆனால் இந்த மூன்றுக்கும் மறைவாக உள்ள மூல இயக்கம் அசையாத்தன்மை கொண்டது, நிலைத்தன்மை கொண்டது. அதுவே மறைவாக இருக்கிறது. அதுவே எல்லா பொருட்களின் கருத்தாக இருக்கிறது, கருவாக இருக்கிறது. அதுவே சிவம். இதுவே ஓர்மை என்னும் பாடத்துடைய சுருக்கம். சிவமும் சக்தியும் ஓர்ந்திருக்கும் நிலையே ஓர்மை. இத்துடன் ஊழினுடைய முதல் இயல் ஓர்மை விளக்க உரை நிறைவுற்றது. நன்றி.